உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்திற்கு கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ரூபாய் 400 கோடியை கூடுதலாக தமிழ்நாடு அரசு ஒதுக்கியிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர், தமிழ்நாடு அரசின் இந்த அறிவிப்பு குறித்தான முழு விவரங்கள் என்ன? கலைஞரின் கனவு இல்ல திட்டத்துக்கான வரவேற்பு அதிகமாக இருப்பதன் அடிப்படையில் 1 லட்சம் வீடுகளும் விரைவாக கட்டப்பட்டு வருகிறது. இதனை கருத்தில் கொண்டுதான் வீடுகளுடைய கட்டுமான பணிகளை துரிதப்படுத்துவதற்கு பொருட்டு தமிழக அரசின் சார்பாக மேலும் ஒரு 400 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த 400 கோடியும் சேர்த்து 1451 கோடி ரூபாய் பெறப்பட்டு கட்டுமான நிலைக்கு ஏற்ப பயனாளிகளுடைய வங்கி கணக்குல இந்த தொகை என்பது விடுவிக்கப்படுகிறது. இதன் காரணமாக இந்த நிதியாண்டுக்குள் அனைத்து வீடுகளும் கட்டி முடிக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் அப்படிங்கிறதா தமிழக அரசுடைய தகவலாக இருக்கிறது. கலைஞரின் கனவு இல்ல திட்டத்திற்கு தமிழக அரசால் மேலும் ஒரு 400 கோடி ரூபாய் கட்டுமான பணிகளுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான அறிவிப்பை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். வீட்டுடைய கட்டுமானத்துக்கு ஏற்ப தரைமட்ட நிலை, ஜன்னல் மட்ட நிலை, கூரை வேறுபட்ட நிலை, பணி முடிவுற்ற பின் 4 தவணைகள்ல வங்கி கணக்குல இந்த தொகை என்பது விடுவிக்கப்படும். இதுவரை தமிழக அரசால் ஒரு 1051 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு வழங்கப்பட்டு பயனாளருடைய வீட்டின் கட்டுமான நிலைக்கு ஏற்ப ஒரு 8660 கோடி ரூபாய் என்பது விடுவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த துறை மூலமாக இந்த சிமெண்ட் மற்றும் இரும்பு கம்பிகள் வழங்கப்பட்டு வருகிறது. 135 கோடிக்கு மொத்தமாக ஒரு 1000 கோடியில இந்த பல்வேறு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தாலும் கூடுதல் கட்டுமான பணிகளுக்காக கலைஞரின் கனவு திட்டத்துக்கு 400 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது தமிழக முதலமைச்சரால். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.